ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா செட்டிநாடு சிக்கன் குழம்பு. இப்போ அது எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம முன்னாடி செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலா செய்கிறதுக்கு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு 1 இதை சேர்த்துடலாம். அதாவது வறுக்கிறதுக்கு. அடுத்தது 1 ஸ்பூன் தனியா, சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா 5. இப்போ இதெல்லாம் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது மிதமான சூட்டில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட அடுத்தது துருவன தேங்காய் ஒரு 1/2 கப்பு, அடுத்து முந்திரி ஒரு 6 நம்பரு. இப்போ இதெல்லாம் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும். அதாவது தேங்காய் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பாருங்கள் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் செட்டிநாடு நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான செட்டிநாடு மசாலா. இது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச செட்டிநாடு மசாலா தூள். இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் கூட சின்னதாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம் அதை சேர்த்துருங்க. இப்போ பிரியாணி இலை ஒரு 3 இலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. இந்த செட்டிநாடு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க இந்த செட்டிநாடு மசாலா தூளை சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் அடுத்தது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய தக்காளி, அதாவது ஒரு 150 கிராம் இருக்கும். அந்த தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 2 கப்பு தண்ணி. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு வைக்கலாம். குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்குது. இப்போ மூடி திறக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இது 1/2 kg சிக்கன் இப்போ சேர்த்துடலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு முறை குழம்ப. இப்போ என்ன பண்ணலாம், சிக்கன் வேகணும். அதனால் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு குழம்பு கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு பாருங்கள், மூடியை திறக்கும் போது நல்லா கமகமான அருமையான வாசனை. செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.